கரும்பு விவசாய சின்னம் கட்சிக்கு தார்மீகமா நம்ம நேர்மையா பேசணும் அப்படின்னா 6.7 விழுக்காடு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் 1.3 விழுக்காடு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறக்கூடிய ஒரு கட்சி 4 இருந்து 5 தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறோம். 2 தேர்தல்ல எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் 2 தேர்தல் இந்த கணக்கீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கு அதே டார்ச்லைட் சின்னத்தை கொடுத்த தேர்தல் ஆணையம் அது என்ன நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இப்படி ஒரு பாராபட்சம். இது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே ஒரு பக்கம் எண்ணெய் ரைடு விட்டு மிரட்டி பார்த்தாங்க. இப்ப விவசாயி சின்னம் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையான முறையில மக்களை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர்களை நிறுத்தி எந்த விதமான பெரிய அளவுல செலவு செய்யாத மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் கையில் எடுத்து அதை தீர்ப்போம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சு 3வது பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மள ஒரு பெரிய ஆளா காமிக்கணும், அப்படி காமிக்கணும்னா இவங்களை 4வது இடத்துக்கு தள்ளணும், நாம முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருந்தோம். உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு சாதகமான பதில் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி நீதி வழங்காம அங்க ஜோசியம் சொல்லி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு இது ராசி இல்லைங்க அப்படின்னு சொல்றார். இது என்ன மாதிரியான போக்கு? இது நியாயமான போக்கா? இது ஒரு யதார்த்தமா ஒரு சாதாரண மனநிலைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்னத்துல நான் நாடாளுமன்ற தேர்தலை அணுகிருக்கிறோம், சட்டமன்ற தேர்தலை அணுகிருக்கிறோம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்னு இத்தனை வகையான தேர்தல் அணுகின பிறகும் இப்பதான் பதிவு செஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு 3 வருட கால ஆண்டு அறிக்கை கொடுத்திருக்கணும், அவங்களுடைய டாக்ஸ் வரி கட்டியதுக்கான ரெசிப்ட் கொடுத்திருக்கணும், வரவு செலவு கணக்குகள் கொடுத்திருக்கணும். அப்ப 3 ஆண்டுக்கு குறைவா உள்ள கர்நாடகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு அந்த சின்னத்தை நாங்க வழங்கிட்டோம். கேட்டா நாங்க ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை அடிப்படையில நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நிமிஷம் முன்னுரிமைன்னு தேர்தல் ஆணையம் வெளிப்படையா சொல்லுமா? இப்போதைக்கு ஓபன் பண்றாங்க, ஓபன் பண்ண அடுத்த செகண்டே போய் அவங்க என்ன அப்படியே கம்ப்யூட்டர் லேப்டாப்பை திறந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த செகண்ட் வருது அப்படின்னு அந்த செகண்ட்லயே போய் இது புக் பண்ண மாதிரி பேச்சுகள் நடக்குது. இப்ப ஒன்றுதான் எங்களுக்கு முதல்ல இந்த சின்னத்தின் மீதே பெரிதே நம்பிக்கை கிடையாது. ஆண்டாண்டு காலமா நான் ரெட்டலை, ஆண்டாண்டு காலமா உதயசூரியன் சின்னத்தை சொல்லியே மக்களை திசை திருப்பி வச்சிருந்து இது நல்ல கட்சியா கெட்ட கட்சியா, வேட்பாளர் எப்படிப்பட்டவங்க, இவங்க உண்மையிலேயே மக்களுக்கு மண்ணுக்கு மானதை செய்வாங்களா, இது எது ஒன்றையும் பார்க்கல. சின்னம் தான் பிரதானமா தெரிஞ்சது. எங்களுக்கு சின்னமே எங்க அண்ணன் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சின்னத்தின் மீது பெருசா ஒரு பெரிய பற்றுல. ஆனாலும் தேர்தல் ஆணையம் சொன்னதன் அடிப்படையில இந்திய ஜனநாயகத்தை மதிக்கின்ற விதமாக நாங்களும் அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் எண்ணத்தை போலவே சின்னம் அமைஞ்சிருக்கே, ஒரு விவசாயியை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இயற்கையாவே கொடுக்கப்பட்டது அப்படின்னு நாங்க நினைச்சோம், இறைவனால் வழங்கப்பட்டது அப்படின்னு நினைச்சோம். அதை நீங்க பாரதிய ஜனதா கட்சி புடுங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்ற கதை 2 மணி நேரம் போதும். எங்களுக்கு எங்கள் சின்னம், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர் இருக்கிறார். 2 மணி நேரம் போதும். அதையாவது உருப்படியா முதல்ல கொடுத்து தொலைங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். என்னன்னா நீங்க பாருங்க, எளிய பிள்ளைகள் நாங்க 10 ரூபாயும் 5 ரூபாயும் 20 ரூபாயும் 30 ரூபாயும் காசு சேர்த்து சோரொட்டிகளையும் துண்டறிக்கைகளையும் அடிச்சு வச்சாச்சு. இப்ப அவ்வளவு துண்டறிக்கையும் என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்க கரும்பு விவசாய சின்னம் போட்டு அடிச்சிட்டோம். இப்ப அடுத்தபடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப தருவோம்னு தெரியலங்கிறாங்க. நாங்க எப்ப அடிச்சு நாங்க கோடியா பணம் வச்சிருக்கோமா? இங்க இருந்து ஒரு நிறுவனத்தை பிடிச்சி இந்த இரவுக்குள்ள எங்களுக்கு அடிச்சு கொடுங்க, 1 ரூபாய்க்கு பதிலா 2 ரூபா கூட எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு எங்களால முடியாது. அவர் 1 ரூபா சொன்னா நாங்க 75 பைசா குறைச்சி கேட்டு உட்கார்ந்துருப்போம். ஏன்னா இன்னொரு 1000 துண்டறிக்கை கூடுதலா அடிக்கலாமே. அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற பிள்ளைகளை நீங்க பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு முறையான சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்யல. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி போய் விவசாய சின்னத்தை பெறுவதில் மிகப்பெரிய ஒரு குறியா இருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் கவனிக்கணும். ஆளும் வர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை ஒரு எளிய மக்கள் மீது திணிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் இது. முதல்ல இவங்க சின்னத்தை பிடிங்கிட்டு எண்ணெய் ரைடு விட்டு பயமுறுத்தி பார்த்தாங்க, ஒருத்தரும் பயப்படல. அடுத்து இவங்க சின்னத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டா வாக்கு சதவீதத்தை தமிழ்நாட்டுல குறைச்சிடலாங்கிறாங்க. ஆனா மயிலாடுதுறை மக்கள் இதுக்கு பெரிய சவுக்கடியை கொடுக்கணும். இங்க இருந்து வெற்றி பெற்று ஒரு சாமானிய பொண்ணும் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து நாடாளுமன்றத்துக்கு போய் அவங்களோட பிரச்சனைகளை பேச முடியும். பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுன்றதை உடைக்கணும். ஒரு சாமானியனும் இங்க இருந்து போக முடியும். அதுதான் சரியான ஜனநாயகமா இருக்கு. ஒரு சாமானியனும் சட்டமன்றத்துக்கு போகணும், ஒரு சாமானியனும் நாடாளுமன்றத்துக்கு போகணும். என் பிரச்சனைகளை களைவது என் கண்ணோட்டத்தின் வழியாகத்தான் சட்டங்கள் வகுக்கப்படும். அதுதான் சரியான சமதர்மம், சமத்துவம். அதை நிலைநாட்டுவதற்கு அந்த மக்கள்ல இருந்து ஒருத்தியாக ஒரு அடிப்படையில இருந்து ஒரு குடும்ப தலைவியா இருந்து வீட்டுல சமைச்சு கொண்டு இருந்தேன்னா எனக்கான சட்டத்திட்டத்தை, எங்கள் மக்களுக்கான சட்டத்திட்டத்தை உருவாக்க முடியும், எனக்கான வாழ்வியலை உருவாக்க முடியும்னு அதுல இருந்து ஒரு பிள்ளையா இந்த இடத்துல நிக்கிறேன். மயிலாடுதுறை மக்கள் ஒட்டுமொத்தமாக கட்சின்னு பார்க்காம, சின்னம்னு பார்க்காம, ஓட்டுக்கு பணம் பார்க்காம, இலவச திட்டங்கள் பார்க்காம இந்த பிள்ளை வந்தா நமக்கான பிரச்சனையை நாடாளுமன்றத்துல பேசும், அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிற நம்மளோட எதிர்காலத்துடைய நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கன்னு வாக்கு செலுத்துவாங்கன்னு உறுதியா நம்பித்தான் இந்த தளத்துல நாங்க நிக்கிறோம்.